துன்பத்தில் தோள் கொடுப்பவனே சிறந்த தோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் தான். இவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா நியாயத்து பக்கம் நிற்கக்கூடியவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்பாங்க. அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அப்படின்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நியாயம் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த பக்கம் நிற்கக்கூடியவங்க நியாயவாதிகள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க. இவங்களை டக்குன்னு யாரும் சீக்கிரம் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இந்த துளாராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நியாயத்து பக்கம் நிற்கிறதுனால உங்ககிட்டையும் பேசுவாங்க. உங்களுடைய எதிரி யாரோ அவங்கக்கிட்டையும் போய் பேசுவாங்க. அவங்க பக்கம் யார் நியாயம் இருக்குது, எந்த விதத்தில் அவங்க நியாயமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டையும் பேசக்கூடியவங்க. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சரி, ஒவ்வொரு வேலையிலையும் சரி சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒருவருடைய உயிர் அப்படின்னா அவங்களுடைய லக்னம், உடல் அப்படின்னா அவங்களுடைய ராசியில் சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வைத்து கணிக்கப்படுது. ஒருவருடைய லக்னமும் சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து அவங்களுக்கு பலன் கணித்து சொல்லப்படுது. லக்னன் சந்திரன் இன்றி எந்த விதமான ஜாதகமும் வந்து கணிக்கப்படுறதில்ல. 12 லக்ன பாவங்களை வைத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அவங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வைத்து பலன்கள் கணிக்கப்படுது. பெரும்பாலும் லக்னத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, நோய் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வைத்து கணிக்கப்பட்டு பலன்கள் வந்து சொல்லப்படுது. சரி, நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து ஆடி பெருக்கன்னைக்கு போய் ஆற்றுல நீரோடையில் போய் தண்ணி குளிச்சுட்டு வந்து தாலி சரடு பெரும்பாலும் மாற்றிப்பாங்க. அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலிகள் அங்கே வந்து தாலி சரடு மாற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, அதே மாதிரி விலையில் இருந்ததுன்னா விலையில், வஸ்திரம், இந்த 5 பொருள்களையும் வெற்றிலை பாக்கோடு சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி இதை ஒரு ஒற்றைப்படியில் வர மாதிரி ஒரு 9 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ 3 பேத்துக்கோ உங்களால் முடிந்தது அப்படின்னா அதிகமாக கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கையில். சரி, நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பண பிரச்சனையினால் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க. அந்த பண பிரச்சனை வருகின்ற வாரத்தில் ஓரளவுக்கு சரியாகும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பேச்சில் இனிமே இருக்கணும். அதே மாதிரி பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப இனிமையாகவும் சாதுர்த்தியமாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக பணிகளில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. உங்களுடைய பொருள்களை கவனமாக பார்த்துக்கோங்க.
பாதுகாப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. கணவன் மனைவி கிட்ட பேசும்போதோ அல்லது மனைவி கணவன் கிட்ட பேசும்போதோ ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். சிறிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. விபரீத ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் தவறான பாதையில் உங்களை ஒரு சில பேர்லாம் அழைச்சிட்டு போவாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்தவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் தவறுதலாக தோன்றும். அதனால் தேவையில்லாத ஆசைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். நியாயத்து பக்கம் நிற்காம சரி டக்குன்னு நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது, அதனால் நம்ம இந்த வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு தோண வைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருள்கள் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக கண்ணாடி பொருள்கள்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. புத்தகங்களில் கூட ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. சில பொருள்கள்லாம் இந்த காலகட்டத்தில் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக வருகின்ற நாட்கள் இருக்கணும் அப்படின்னா கன்னி பெண்கள் 9 பேருக்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஒரு தாம்பளை பையாக இருந்தது அப்படின்னா அதில் பூவு, மஞ்சள், குங்குமம், அதே மாதிரி வஸ்திரம் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது நல்ல ஒரு பலனை தேடித்தரும். குடும்பத்தில் இருந்த அந்த கலவரம், தேவையில்லாத பிரச்சனை, மனஸ்தாபம் இதெல்லாம் குறைந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நீண்ட நாளாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய லக்னாதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்துக்காக சைன் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். கொஞ்சம் வாரம் முதல்ல வந்ததுன்னா வார இறுதியில் கொஞ்சம் சரியாயிரும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு கூட நீண்ட நாளாக வேண்டுதல் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. தம்பதிகளுக்கிடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும்
லாபஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆகஸ்ட் 8 முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனியும் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை உணவுப் பொருளை தானமாக வழங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.